بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சி வரதட்சணை ஒழிப்பு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பை நம்முடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத நமது ஊரைச் சேர்ந்த சகோதரர்கள் மாற்றி அமைத்து விட்டார்கள். என்ன மாற்றி அமைத்து விட்டார்கள் என்றால், அவர்கள் வெளியிட்ட 2 நோட்டீஸுகளை, 2 பிரசுரங்களை என்னிடத்திலே இந்த சகோதரர்கள் தந்தார்கள். அதில் ஒரு சிறிய பிரசுரத்தில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், வரதட்சணை ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் சுன்னத்து வல் ஜமாஅத் கொள்கைகளை தப்பும் தவறுமாக விமர்சித்து குழப்பம் ஏற்படுத்திடும் தீய நோக்கத்தில் நடத்தப்படும் தௌஹீத் ஜமாஅத்தின் கோலி மாநாட்டை நமதூர் முஸ்லிம்கள் அனைவரும் புறக்கணித்திட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படி ஒரு பிரசுரம் போட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த சுன்னத் ஜமாஅத்னா என்ன, தௌஹீதா என்னன்னு நீங்க விளக்குங்க, அதுதான் முக்கியம் என்று அவங்களே மாத்திட்டாங்க தலைப்பு. நம்ம வரதட்சணை கூட தான் போட்டோம். அவங்க என்ன சொல்லிட்டார்கள்னா, சுன்னத்து ஜமாஅத் கொள்கைகளை தப்பும் தவறுமாக விமர்சித்து குழப்பம் ஏற்படுத்துறதுக்கு வர்றாங்க, ஜாக்கிரதா இருங்கன்னா என்ன செய்யணும், அப்ப நம்ம விளக்கணும்ல. என்ன உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள விவகாரம் என்ன, எந்த விஷயத்தில் நீங்களும் நாங்களும் வேறுபடுகிறோம், நாங்கள் சொல்வது சரியா நீங்கள் சொல்வது சரியா என்பதை விளக்குவதை நோக்கி நமக்கு தள்ளிவிட்டார்கள். இது சின்ன நோட்டீஸ். இது பெரிய நோட்டீஸில் என்ன எழுதியிருக்கிறார்கள்னா, இதுல என்னைய தேவையில்லாம, அதாவது நான் இந்த கூத்தாநல்லூர்ல ஓதியவன் என்று எங்கேயாவது பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன்னா, என் பேர்ல கூட உளவின் முன்னாடி நான் போடுறது கிடையாது. எதுக்கு பட்டமெல்லாம், அப்பா அம்மா வச்ச பேர் தான் நமக்கு நிக்க போகுது. அதனால பேர் மட்டும் தான் எனக்கு போடுவாங்களே தவிர, நான் கூத்தாநல்லூர் ஓதியவன் என்று உங்க ஊர் பேரை கெடுக்கிறேன் எங்கேயாவது, அதை பெருமையா சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப நமது ஊரில் படித்து விட்டு, நமது இந்த மம்போல் உலாவில் ஓதிவிட்டு, ஓதுன எல்லாத்தையும் குழி தோண்டி புதைத்து விட்டு, அரபி இலக்கணத்தை மட்டும் எங்கள்கிட்ட கத்துக்கொண்டு இன்னைக்கு மார்க்கத்தை பேர் குழப்ப வர்றாருன்னு என்னைய பத்தி என்ன செய்யறாங்க, அதையும் போட்டிருக்கிறார்கள். அப்ப இது சம்பந்தமாகவும் நான் இங்க என்ன படிச்சேன், அதுக்கு பொருத்தமான ஊர் இதுதானே. நான் படிக்காத ஊர்ல போய் சொல்வதை விட இந்த ஊரில் நான் என்னத்தை படிச்சிருக்கிறேன், இந்த மாதிரியான சிந்தனைக்கு நம்ம ஏன் வந்தோம் என்பதையெல்லாம் விளக்குவதற்காக வேண்டி இந்த 2 பிரசுரங்களும் நம்மை தள்ளி இருக்கிறது. எனவே முதலாவதாக நமக்கும் அந்த சுன்னத் ஜமாஅத் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கொள்கைகளுக்கும் எந்த வகையில வித்தியாசங்கள் இருக்கிறது, எந்த வகையில நாம சொல்வது சரி அவர்கள் சொல்வது தவறு என்பதை தகுந்த ஆதாரங்களோடு தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னால் இந்த கூத்தாநல்லூர் மதரசாவிலே தான் நான் கடைசி 3 ஆண்டுகள் படித்து இங்கேதான் பட்டம் வாங்கினேன். உளவி என்கிற ஒரு பட்டத்தை இந்த ஊரில் தான் நான் வாங்கினேன். 3 ஆண்டுகள் இந்த கூத்தாநல்லூருடைய எல்லா வீதிகளிலும் நான் நடமாடி இருக்கிறேன். இந்த கூத்தாநல்லூருடைய எல்லா பகுதிகளையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். இங்கிருந்து பொதக்குடி வரைக்கும் நாங்கள் மாலை நேரத்தில் வாக்கிங் போய்விட்டு வருவோம். இங்கிருந்து பூதமங்கலம் வரைக்கும் போவோம். இப்படியாக இந்த பகுதி முழுவதுமே நாங்கள் 3 ஆண்டுகள் கழித்திருக்கிறோம். இந்த 3 ஆண்டுகள் கழித்து மதரசாவில் படித்த நேரத்தில் எனக்கும் எனக்கு படித்து தந்த ஆசிரியர்களுக்கும் ஏதோ சண்டை கருத்து வேறுபாடு அவர்களோடு மோதல் ஏற்பட்டு அதனால் நான் வெளியேற்றப்பட்டு அந்த கோபத்தில் இவர்கள் எதிர்க்கிறேனா? நான் இந்த 3 ஆண்டுகள் இங்கே படித்திருந்த காலத்தில் ஏதாவது எனக்கு இந்த மதரசாவில் உள்ள நிர்வாகத்துக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கணும், நான் விவகாரம் பண்ணி இருக்கணும், என் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும், நான் நீக்கப்பட்டிருக்கணும். அந்த மாதிரியாக நான் இந்த மதரசாவில் படித்தேனா, இருக்கிற மாணவர்களிலேயே நான் தான் நல்ல மாணவன் என்று எல்லா ஆசிரியர்களும் சொல்லக்கூடிய வகையில் படித்தேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மதரசாவில் நான் படித்த நேரத்தில் ஆசிரியர்களுக்கு பணிவிடை செய்வதில் அவ்வளவு எல்லோரும் என்னை நேசிக்கக்கூடிய வகையில் அனைத்து ஆசிரியர்களுடைய துணிமணிகளையும் நான் துவைத்து கொடுப்பேன். யாரும் செய்ய மாட்டார்கள். எனக்கு படித்து தருகிற ஆசிரியர் என்ற காரணத்திற்காக நான் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நான் தான் மதரசாவிலே பணிவிடை செய்வேன். அங்க அடிப்பைப்புல பம்புல அடிச்சுதான் குளிக்கணும். நாங்கெல்லாம் குளத்துல போய் குளிப்போம்.
அஜர்த்துமார்கள் அங்கேயே என்ன செய்வாங்க, பம்புல அடிச்சு குளிப்பாங்க. அஜர்த்து குளிக்க வர்றா ஓடி போயிருவான் எல்லாரும். ஏன்? அவர் ட்ரம்மா குளிப்பார், நமக்கு அடிக்க முடியாதுன்னு சொல்லி. நான் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு ஆள் குடிச்சோன்னு அர்த்தம் வந்திருப்பாரு. கை வலிக்க நான் அனைத்து ஆசிரியர்கள் குடித்து முடிகிற வரைக்கும் நான் அவர்களுக்கு அந்த அடிப்பம்புல தண்ணீர் அடித்து கொடுக்கிற அளவுக்கு நான் சேவை செய்திருக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, என்னை எல்லாருக்குமே பிடிக்கும், ஆசிரியர்கள் அனைவருக்குமே என்னை பிடிக்கும். அவர்களுக்கு தேநீர் வாங்கி வருவதாக இருந்தாலும் சரி, காலை உணவு வாங்கி வருவதாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய தேவைகளை எல்லாம் பகலையும் இரவு உணவு தான் மதரசாவில், காலை உணவு ஹோட்டல்ல வாங்குவார்கள். நான் தான் அவர்களுக்கு உரிய அந்த சேவைகள் அனைவருக்கும் என்னென்ன உங்களுக்கு வேணும் என்று கேட்டு ஒவ்வொரு ஆசிரியர் மீதும் அவ்வளவு அக்கறையோடு இருப்பேன். அவர்களும் என் மீது அந்த அளவுக்கு அன்பு வைத்திருப்பார்கள். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் சில பேர் காலம் சென்று விட்டார்கள், சில பேர் இன்றைக்கும் இருக்கிறார்கள். என்னோடு படித்த மாணவர்களும் இந்த ஊரிலே இருக்கிறார்கள், நான் படித்துக் கொடுத்த மாணவர்களும் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் அனைவருக்கும் தெரியும். அப்ப நாங்க இந்த மதரசாவுடைய வாழ்க்கையில எங்களுக்கு எந்த விதமான ஒரு கெட்ட ஒரு பேரை எடுத்துக்கொண்டு நாங்கள் போகவே இல்லை. அதுபோக பாட நேரத்தில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதை உரிய நேரத்தில் பாடத்தில் அட்டன் பண்ணுவதாக இருக்கட்டும், பரீட்சை எழுதுவதாக இருக்கட்டும், அனைத்து கட்டுப்பாடுகளையும் நான் தான் முதன்மையானவனாக இருப்பேன். கட்டுப்பாட்டை மீறவே மாட்டேன். அப்ப நான் ஒரு கட்டத்தில் இந்த மதரசாவில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு மாணவர்கள் 2 கோஷ்டியாக மாறி அடிதடி நடத்துற அளவுக்கு போன உடனே வெறுத்து போய் நாங்கள் சில மாணவர்கள் 6ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் இங்கிருந்து வேற மதரசாவுக்கு போயிட்டோம். இடையில ஓடி போனோம், சங்கரமந்தல்ல போய் சேர்ந்தோம். அங்க போய் பார்த்தா இக்கரைக்கு அக்கறை பச்சை கதையா இருக்குது. இதை விட அது பரவாயில்லையே. திருப்பி வந்தோம். திருப்பி வந்த யாரையும் சேர்க்கவே மாட்டார்கள். இந்த மம்போலா மதரசாவில ஓடி போய் விட்டு திரும்பி வந்த யாரையும் சேர்க்கவே மாட்டார்கள். என்னை சேர்த்தார்கள். ஓடி போய் விட்டு வந்தும் கூட இந்த இவன் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஓடிவிட்டான் என்கிற அளவுக்கு எனக்கு அனைத்து ஆசிரியர்களுமே என் மீது அன்பாகத்தான் இருந்தார்கள். சொந்த பகை அல்ல, நமக்கு அவங்களுக்கு உள்ள விவகாரம் சொந்த விவகாரம் கிடையாது. இந்த மதரசாவில ஓதி கொடுத்தவர்கள் அடுத்தபடியாக அதிலே ஆசிரியராக சேருவார்களா என்றால் சேர்க்க மாட்டார்கள். இதே மதரசாவில ஓதி முடித்து விட்டு இங்கேயே என்னை ஆசிரியராக சேர்த்தார்கள். 10 ஆண்டு அனுபவம் 20 ஆண்டு அனுபவம் இருந்தால்தான் ஒருவரை ஆசிரியர் பணியில சேர்ப்பார்கள். இந்த எந்த மதரசாவில் மாணவனாக நான் இருந்தேனோ அதிலேயே என்னை ஆசிரியராகவும் என்ன செய்தார்கள், சேர்த்தார்கள். ஆசிரியராக சேர்த்து அங்க ஆசிரியருக்கு மத்தியில் 2 கோஷ்டி தகராறு ஒரு தரப்பு ஆசிரியர்களும் பாதி மாணவர்களும் நீக்கப்பட்ட பிறகு எனக்கு அந்த அரசியல் பிடிக்காம மறுவருடம் நானாகத்தான் வரவில்லை. எனக்கு இந்த அரசியல் விளையாட்டு பிடிக்கவில்லை என்று நான் விலகிக் கொண்டேனே தவிர ஆசிரியர் பணியாக இருக்கும் பொழுதும் நான் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்ட ஆசிரியராக இருக்கவில்லை. மாணவனாக இருக்கும் பொழுதும் என்னுடைய சேவைகளினாலும் என்னுடைய அந்த பழக்க வழக்கத்தினாலும் ஆசிரியர்களுக்கு கொடுக்கிற மரியாதையினாலையும் அவங்க அனைவருடைய உள்ளத்திலையும் நான் இடம் பிடித்தவனாக இருந்தேன். நான் போன பிறகு கூட ஒவ்வொரு ஆசிரியரும் எனக்கு தபால் எழுதுவார்கள். மாணவருக்கு தபால் எழுத மாட்டார்கள் ஆசிரியர்கள். என்னை விசாரித்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய், அடுத்து என்ன திட்டம் போட்டிருக்கிறாய் என்று இப்படியாக என்னை மாதிரி ஒருவர் கூட செய்ய முடியாது. சொன்னேன், ஆசிரியர்கள் என்றால் அப்படித்தான் நாங்கள்லாம் மரியாதை வைத்திருந்தோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு மரியாதையாக இருந்த நிலையில இந்த கடைசி ஆண்டுல அந்த தகராறு மதரசா மூடப்படுற நிலைமைக்கு பெரிய பெரிய ஆசிரியர்கள் எல்லாம் நீக்கப்பட்டு வேற ஆசிரியர்கள் பொறுப்புக்கு வரக்கூடிய நேரத்தில் ஒதுங்கி போகும் பொழுது நமக்கு இது வேணாம், இனிமேல் இந்த விளையாட்டை வேணாம் என்று 8 வருஷம் நான் வியாபாரத்துக்கு போயிட்டேன். நான் போய் மளிகை கடை வைத்திருந்தேன். இங்க ஓதி உஸ்தாதாக ஓராண்டு இருந்த பிறகு நான் எந்த பணியும் செய்யவில்லை, எனக்கு பிடிக்கவில்லை. நான் பாட்டு வியாபாரியா போய்விட்டேன். உங்களுக்கு பகமை இருந்து யாரையும் ஒழிக்கணும் என்பதற்காக எல்லாம் நாங்கள் என்ன செய்யல, இந்த கொள்கைக்கு போகவில்லை. 8 ஆண்டுகள் மளிகை கடையில் கடந்து எல்லா விதமான தொழில் நுணுக்கங்கள்லாம் எனக்கு தெரியும். வியாபாரியாகத்தான் இருந்தோம். எந்த மார்க்க பணியில் நாங்கள் ஈடுபடவில்லை. என்னுடைய சகோதரர் இதே கூத்தானூர் மதரசாவிலே அவர் ஆசிரியராக இருந்திருக்கிறார். அவரும் நானுமாக சேர்ந்து என்ன செஞ்சோம், இது வேணாம் எல்லாமே. எதனால நாங்கள் வெறுத்தோம் என்று கேட்டால், இங்கே ஓதக்கூடிய நேரத்தில் நாங்கள் பல காட்சிகளை பார்க்கிறோம். ஒவ்வொன்றிலும் எங்களுக்கு சந்தேகமும் வெறுப்பும் கோபமும் ஆத்திரம் வரக்கூடிய வகையில பல செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். மதரசாவில் படிக்கக்கூடிய நேரத்தில் ஆசிரியர்கள் ஒன்றை சொல்லி தருவார்கள். தப்சீர் பாடம் நடக்கும், குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கம் சொல்வார்கள், ஹதீஸ் பாடங்கள் சொல்லித் தருவார்கள்.
அப்போ ஒரு ஹதீஸை வாசித்து அதுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். அந்த குர்ஆனுடைய விளக்கத்தை அவர்கள் சொல்லும் பொழுதும் ஹதீஸுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுதும் கூத்தாநல்லூரை பார்ப்போம், கூத்தாநல்லூர் மக்களுடைய செயல்பாடுகளை பார்ப்போம், இங்கே அஜர்த்துமார்கள் செய்யக்கூடிய முறை என்ன மாதிரி எல்லாம் நடந்து கொள்கிறார் என்று பார்ப்போம். சம்பந்தமே இருக்காது. மதரசாவில் சொல்லித் தருகிற குர்ஆனுடைய வசனங்களுக்கும் மதரசாவில் சொல்லித் தருகிற நபி மொழிகளுக்கும் மாற்றமாக இங்கே உலமாக்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து உள்ளுக்குள்ள கண்ணீர் வடிப்போம். எப்படி நடப்பார்கள்? ஒரு இந்த கூத்தாநல்லூரை சுற்றித்தான் அனைத்து உலமாக்களும் வட்டமிடுவார்கள். குறிப்பிட்ட சில தனவந்தர்கள் இருப்பார்கள், அவங்களுக்கு இவங்களே பட்டம் கொடுப்பார்கள். முஹிப்புல் உலமா, உலமாக்களுடைய காதலன். முஹிப்புல் உலமான்னு பட்டம் கொடுப்பாங்க. என்ன அர்த்தம்? உலமாக்களின் காதலன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலமா போன உடனே ஏதாவது 5-10 கொடுத்தாருன்னு சொன்னா அவருக்கு பேர் என்ன? முஹிப்புல் உலமா. இப்படின்னு முஹிப்புல் உலமாங்கிற பேர்ல சில ஆளுக்கு இருப்பாங்க. இந்த முஹிப்புல் உலமா சிங்கப்பூர்ல இருந்து வந்து விட்டார் என்று சொன்னால், முஹிப்புல் உலமா சைகோன்ல இருந்து வந்து விட்டார் என்று சொன்னால் ஆலிம்சா கூட்டம் படையெடுத்து இறங்கும். வர்ற கூட்டம் எல்லாம் மதரசாவுக்கும் வரும். ஆலிம்சா கூட்டம் செய்யும், படையெடுத்து இந்த கூத்தாநல்லூருக்கு இறங்கும். எந்த தெருவில் போனாலும் பெரிய ஜுப்பாவும் பெரிய தலப்பாவும் காட்சி அளிக்கும். எங்களுக்கு வெக்க நாக்க பிடிங்கி திங்கிற மாதிரி இருக்கும். மார்க்கத்தை கற்றவர்கள் உலமாக்கள் கண்ணியமாக இருக்க வேண்டியவர்கள் இங்கிருந்து ஒரு செல்வந்தன் வந்துவிட்டான் என்ற காரணத்திற்காக அவன் போடுகிற 100 ரூபாய் 50 ரூபாய் காசுக்காக வேண்டி பிச்சைக்காரர்களைப் போல தெருத்தருவாய் அலைகிறார்களே என்று நாங்கள் வேதனைப்பட்டிருக்கிறோம். இந்த கூத்தாநல்லூரில் ஒரு மார்க்க அறிஞர் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை சொல்ல சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சஹாபாக்களுக்கு இல்லாத வறுமையா இந்த உலமாக்களுக்கு இருக்கிறது நான் கேட்கிறேன். இன்றைக்கு உலமாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நாங்கள் ஓதிய காலத்தில் இருந்த உலமாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபாக்கள் இருந்தார்களே, அவங்களை விட வறுமையில் இவங்க இருந்தாங்களா? கிடையாது. அது எந்த மாதிரி வறுமை? ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் அது கூட கிடைக்காத வறுமை, 3 மாதத்திற்கு அடுப்பறிக்காத வறுமை, ஒரு உடைக்கு மறு உடை இல்லாத வறுமை. இவ்வளவு பெரிய வறுமையில் இருந்தும் கூட அந்த சஹாபாக்கள் எப்படி நடந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மின தஃபுஃபி, இந்த சஹாபாக்களை இவங்களுடைய குடும்ப அந்தரங்க வசதி வாய்ப்புகளை அறியாத ஒருத்தன் பார்த்தேனையானால் அவன் பெரிய பணக்காரன் நினைப்பான். இந்த சஹாபாக்களை ஒருத்தன் பார்த்தாருன்னா என்னோட யார்ட்டும் கேட்க மாட்டேங்கிறாங்க, கையெண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன ரோசம், வசதி பசவுள்ள ஆள்களுக்கு என்று நினைக்கிற அளவுக்கு யார் இருப்பா? அப்ப சஹாபாக்கள் உள்ளுக்குள்ள போலாம் வறுமை, மக்கள் மத்தியில வந்தால் பெரிய லட்சப்பரப்பு மாதிரி காட்சி தருவார்கள், பெரிய பணக்காரர் மாதிரி காட்சி தருவார்கள். யாருக்கு முன்னாடியும் பல்ல இழிக்க மாட்டார்கள், கையை ஏந்த மாட்டார்கள். அப்படி அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான். இந்த வசனங்களை எங்களுக்கு சொல்லித் தருவார்கள். எங்கள் கண் முன்னாடி இந்த அஜர்த்துமாருடைய காட்சி விரியும். இது என்ன சொல்கிறது? இந்த மாதிரி சுயமரியாதையோடு இருந்த உலமாக்களை ஏன் இவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள் என்று இன்னும் சொல்ல போனால் வெளியூர்ல இருந்துதான் இப்படி பிச்சைக்காரர்கள் இறங்குகிறார்கள் என்று பார்த்தால், நாங்கள் யாரிடத்தில் மண்டி போட்டு படித்தோமோ, யாரை ஆசிரியர்களாக எடுத்து நாங்கள் சுவீகரித்துக் கொண்டு அவர்களை மதித்தோமோ, யாருக்கு பணிவிடைகள் செய்தோமோ, அந்த ஆசிரியர் ஒரு பணக்காரர் வீட்டில் வாசல் தட்டி கொண்டு 1/2 மணி நேரம் நிற்பாரு. எங்களுக்கு ஆசிரியர்